பெரிய பச்சை பயிர் வாங்கிற பாய்க்கிறா வாங்கிட்டு வரட்டு அதுக்குள்ள எள்ளுக்காட்டை போயிட்டலாம். எள்ளுக்காட்டுக்கு 2 களை வெட்டியாச்சு. இன்னும் இந்த பிள்ளை அச்சோலி பண்ண முடியல, வந்துக்கிட்டே இருக்குது. கடலக்காட்டு காட்ட எள்ளுக்காட்டுக்கு 2 களை வெட்டுறோம். 2 களை வெட்டியுமே செடி வர ஊறுப்பட்ட முள்ளு முளைக்கிது பாருத. இந்த மொசு புல்லு, கோரை, அசும்பு, ரெண்டு களை வெட்டினாலும் இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை கோழி தான் கொடுக்கறதுப்போ. செடியோரம் பாரு எத்தனை பூண்டு இல்லை மொக்கு வச்சுக்கிடுச்சு. பிடுங்கி கீழே போட்டால் அப்படியே பிழைச்சிக்குது. மழை இல்லைன்னு ஒரு காலம், இப்போ அன்னாடும் பெய்யுது. சுருள் சுருளையா நோய் விழுகுது, அப்படியே சுட்டுது. நிலத்துலேருந்தே பூ வச்சா ஆகும். முழங்காலாயிரம் வந்துடுச்சு. குணம் 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 வளர்ந்துக்கிட்டே இருக்குது. காய்ச்சல் கொடுத்தா தானே தம்பி. வேதத்துலேருந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒடியாராது என்ன உண்டு. களை வெட்டி ஒரு வாட்டை வாடினா ஈத்தும் பேத்தும் தலையும். எந்த வெள்ளாமை பண்ணாலும் புல்லு பொடி இல்லாத காட்டை சுத்தமாக வச்சுருக்கணும். அப்போ தான் வெள்ளாமை ஒட்டும் காட்டில். காடு சுத்தமாக இருக்குது. களைக்கொல்லி அடிக்கூடாது, காடு கட்டி போயிடும். கையில் தான் பிடிக்கணும். ஆமா சரி, பெரிய பெரிய வெட்டாளான்னு போய் பார்க்கலாம். பச்சை பயிறு வாங்கி வந்தாச்சு, வாங்க பார்க்கலாம். பாப்பா கல்லை போட்டு பாப்பா, அது ஊர்ந்து நீ கல் கழுவாத கிடக்குதா. பச்சை பயிரை நல்லா பொடிச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். காட்டில் போட்ட பயிரெல்லாம் தீர்ந்து போச்சு. இது கடையில் வாங்கிட்டு வந்தது. தம்பி அதை கப்பை எடுத்தா சாமி, கப்பை எடுத்துட்டு ஒரு தட்டை எடுத்துட்டு அப்படியே கொண்டா 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 போய் சாமி. நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோ. நான் 2 கப்பு போடுறேன். ரெண்டு கப்பு பச்சை பயிறு. நீ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு வேணும்னா உள்ளே போட்டுக்குங்க. பச்சை பயிரை உடச்சி எடுத்துக்கலாம். எங்கப்பா காற்று வேறு தூக்குது தம்பி. இதே கல்லில் பொடி பண்ணலாம், பச்சை பயிறு உடச்சி எடுத்துக்கலாம். பொடி பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு
தூக்கூடா சுற்றிக்கணும். கொட்டை உடைக்கிறதா இருந்தால் உண்டுங்க போட்டு தூக்கிட்டு சுற்றுனுதா. இப்படி முழு கொட்டை இல்லாத சுற்றிடும். கொட்டை பாரு அப்படி பழவே உடையிருப்பார். பாப்பா இதை சுத்தம் பண்ணது குண்டா போயிடுதா. போதும். கடைசி அப்படி அள்ளி போட்டால் உள்ள இருக்கிற கொட்டை முழு கொட்டை உடஞ்சி போயிடும். அப்படியே போட்டு விட்டு சுற்றணும்னா உள்ளே இருக்கிற கொட்டை பவடராகி போயிடும். இப்படி மொல்லமாக சுற்ற வேணும். தூக்கு பாப்பா கல்ல. நீங்கள் எது தூக்க முடியாதுங்கம்மா. இன்னொரு கல்ல காட்டன் கொடி அது அல்லவே வேண்டாம். அது அளவு வேண்டாம். ஒரு இங்கேயும் தட்டி எடுக்க வேண்டியதானே. எடுத்துக்கோ. அது போச்சாது. அது வேண்டாம். பருப்பை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு இருக்கிற முக்கெல்லாம் பாரு. மூக்கு பாரு. சுத்தம் பண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம். எடுத்துக்கணும். ஜாதி கட்டுங்கண்ணு. தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சி எடுத்துக்கணும். இதெல்லாம் கடப்பருப்பு கடையில் வச்சுருக்கிறது பூச்சி மருந்து மாத்திரை வைப்பாங்க அந்த பருப்புக்கு. அதனால சுத்தமாக கழிஞ்சிக்கணும். பாப்பா இந்த மாதிரி போய் உள்ள கழுவி விடு. கழுவி விட்டியா? சரி போதும். நம்ம நேரம் ஒரு தேவையில் ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். சின்ன சின்னதாக அடைங்க. சரி எரிமாரி தான் விட்டுருங்க. இது 2 அடைக்க வேணும். பச்சை வேளாண் கட்ட கொண்டாந்து போட்டு 6-7 வருஷம் ஆகுது. இந்த மோட்டத்துக்கு தான் பழக்கிறோம். ஐயோ அப்பா எலும்பாட்டுக்குது பாரு. கால் மாலை போட்டுக்காதீங்க. அப்படியே 2 புட்டு போதும். காயிட்டு நாளைக்கு கூட பிறந்துக்கலாம்.
நாடு பஞ்சிக்கிட்டு நனைஞ்சு போச்சுல்ல. அப்படிங்கப்பா. கனவு அப்படித்தான் இருக்கு. பாரு எவ்வளோ சோறாக்குறா. இந்த கேஸ் வந்துச்சு, குக்கர் வந்துச்சு, எல்லா நோவும் வந்துருச்சு. ஆஸ்பத்திரிலேயே சனம் கொட்டுறாங்க. ஆவுன்னா ஆஸ்பத்திரி தான். நாங்கள் எங்கள் காலத்தில் எந்த ஆஸ்பத்திரி பார்த்தோம்? இந்த நாளையில் ஆக்கிற விதமும் சரியில்லை, சாப்பிட்ற விதமும் சரியில்லை. அதனால தன் நோய் வருது. அடுப்பில் சோறாக்கி தின்னா நோய் வருமா? களிக்காம சோறு ஆக்கி தின்னா, வரிக்கிற சோறு ஆக்கி தின்னா. இப்போ ஆறு அந்த வரிக்கிறா கண்டுக்கிறா? அந்த களி ஆறி யாரு கண்டுக்கிறா? சரி போயா, நீ வேலைக்கு நேரம் ஆச்சு. நாளைக்கு கூட பிறந்துக்கலாம். போகுது நல்லா காய்ட்டு அப்புறம் நாளைக்கு பிறந்துக்கலாம். அறுவாளி கூட சின்ன சின்ன பிறந்துக்கலாம். போதும் போதும் போதுமாயா, அதெல்லாம் பிடிக்கிட்டு வந்துடு. ஊறி போச்சு, அது உடையாது. வேண்டாம் போது போது நல்லா காய்ட்டு நாளைக்கு எடுத்துக்கிற போங்க. வேலைக்கு நேரம் ஆச்சு, போய் சாப்பிட்டு வேலைக்கு போங்க. பச்சை பயிறு ஊற வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. ஆட்டி எடுத்துக்கலாம். பச்சை பயிறு நல்லா ஊறிக்கிடுச்சு. நல்லா தண்ணி வடிச்சுக்கணும். சொல்லி வந்து எடுக்க தேவையில்லை. நல்லா தண்ணி வடிச்சு போட்டுக்குங்க. ஆட்டு இரு 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 இரு. இப்படி தண்ணி நல்லா வடிச்சு போட்டுக்குங்க. விடு 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 விடு. விடுத்தங்க. அட விடு விடு சாமி, விடு விடு. நெஞ்சில் பட்டு விடு கண்ணே, விடு கண்ணே. சரா சரா, நான் கால் நாட்டி போகிறேன். நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். குட்டிமா, அந்த முந்திரி பருப்பு கொட்டாதானே? ஒரு 10 முந்திரி பருப்பு.
தண்ணி ஊற்றாதையே நல்லா மெதுன்னு ஆகுது பாரு. தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா ஊறினத்தோட சரி நல்லா வடித்து போட்டோம்னா மெதுன்னு ஆட்ட வேணும். இல்லை இலக்கமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாங்க, எண்ணெய் குடிக்காது. இலக்கமாக போட்டாதான் நல்லா பஞ்சாட்டம் வரும். இந்த அளவுக்கு மஞ்சள் போதும், வலிச்சு எடுத்துக்கலாம். வலிச்சு எடுத்துக்கலாம். கை எடுக்கணும். இது மழையில் நனைஞ்சது பொண்ணு. அம்மா இது காஞ்சி போனது என்னாச்சு உனக்கு? அங்கிருந்து எடுத்தாண்டியா? சரி சரி. இதுல பட்டை வாழைப்பட்டையாட்ட கிடக்க தெரியல. பிடிச்சிக்கிட்டு எரிங்கன்னு அடுப்பத்தா வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வைக்கிறேன். மழை போகிறதுக்கு அடுப்பத்தை வைக்கிறதுக்கு போதுன்னு ஆகிப்போச்சு. எண்ணெய் காயங்காட்டி தேஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சம் மேலே தூள் உப்பு போதும். இதே போதும். நல்லா பேஞ்சி எடுத்துக்கணும். நல்லா எண்ணெய் காய்ச்சிக்கிடுச்சு, சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக போட்டுக்கணும். கிடையாது திருப்பி விடு, நல்லா வேவிட்டு. அதுலேயும் திருப்பி செலாக்கல. கறி வறுத்து கொடுக்கூடாது, நல்ல பொன்னரமாக எடுத்துக்கணும். இதே மாதிரி சிடிச்சிட்டு தான் எடுத்துக்கணும். சின்னதாக போடணும். எல்லாம் சுட்டாச்சு. எண்ணெயா குடிக்கல பாரு. இலக்கமாக போட்டால் தான் எண்ணெய் குடிக்காது. ஊற்றுனேன்னா அப்படியே இருக்குது. கொண்டு வீட்டில் வச்சுருக்கேண்ணே. ரெண்டு கப்பு பச்சை பயிறு சுட்டு எடுத்தாச்சு. சட்டி அடுப்பு மேலே வைக்கிறேன். 2 கப்பு பச்சை பயிருக்கு 4 கப்பு தண்ணி. ரெண்டு 3 4 1 கப்பு சேர்த்தே வைக்கிறேன். கொஞ்சம் மிச்சானா கூட வச்சுக்கலாம். 5 கப்பு தண்ணி. நல்லா தண்ணி கழுவிட்டு ஒரு கப்பில் கொட்டி வச்சுருவேன். சூடு ஆறாதுக்கிட்டு தண்ணி நல்லா காயிட்டு ஏலக்காய் 5 அரைச்சி எடுத்துக்கலாம். நடக்குதுடா கம்மனு. வளைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு சக்கரை போட்டுக்கலாம். 2 கப்பு பச்சை பயிறு, 3 கப்பு சர்க்கரை. ஒரு கப்புக்கு 1.5 கப்பு சக்கரை போட்டால் போதும். நல்ல பாவு காயிட்டு
கடலை மாவு பருத்துக்கு கையில் தொட்டு பார்த்தா கையில் தொட்டு பார்த்தா அப்படி பசையாட்டு இருக்கணும். நாட்டு பிடிக்குது பாரு, மழை இலக்காய்க்கு போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு நல்லா மணந்தான் இறக்கலாம். நம்ம கெட்டி பதமாக காய்ச்சி போட்டிங்கன்னா பாவு குடிக்காது. கடையில் இப்படி இலக்கமாக தான் ஊற்ற வேணும். எடு ஊற்றாய் எடுத்து ஊற்று. வெய்யாது அடுப்பு மாடு ஊற்று எடுத்து இரு இப்படியே ஊற்றி ஊற்றி கிடக்கணும். நல்லா ஊறணும் பாவலியை ஊற்று. இதுக்கு மேலே எல்லாம் ஊற்றி அப்படியே அதை பாவல் வந்து வடை நல்லா ஊறணும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற்று. கொண்டு வைக்கிற ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற்று. நல்லா பாவு குடிக்கணும் வடை. கப்புக்கு போன பையனை காணுமே. இது காப்பு இங்கே இருக்குயா. பந்தி வச்சு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு. எங்கள் மூத்த பள்ளி வீட்டில் மாடு கண்ணு போடுற மாதிரி இருக்குதுன்னு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு வரதுக்குள்ள நல்லா ஊறிக்கிடுச்சு. பச்சை பயிறு குழாப்பு சாமி ரெடி, வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு நல்லா ஆற வச்சு ஒரு சீசாவில் போட்டு வச்சுக்கிட்டா மாதக்கணக்கில் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். டெய்லி காலையில் 2 சாப்பிட்லாம், பொழுதாலும் 2 சாப்பிட்லாம். பெரியவங்கிலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து 6 நாள் சாப்பிட்லாம். நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புக்கு நம்ம நல்லா அப்படி சாப்பிட்டுட்டு வந்தா நோவு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வளர்கிற பிள்ளைகளுக்கு எலும்பும் கறந்தாத்தான் நோவு நொடி இல்லாத நல்லா வளர முடியும், நல்ல முறையாக பொழைக்க முடியும். அதனால இந்த மாதிரி செஞ்சு வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தால் எலும்பு நல்ல ஊக்கம் கிடைக்கும். சரி வாங்க சாப்பிட்லாம். கப்ப கொண்டாங்க இதுயாயோ சாப்பிடுங்க. பார்க்கும்போது நல்லா சாப்பிடும் போது இருக்குது. போயா ஐயா போயா. வடை பாரு நல்லா ஊறிக்கிடுச்சு பாரு. பச்சை குலோப் ஜாம் சூப்பரா இருக்குதா உனக்கு சாமி? சூப்பரா ஏ பண்ணு உனக்கு அருமையா இருக்குது. அருமையா இருக்குதுல்ல? நல்லா இருக்குது. நல்லா தித்துப்பா இருக்குதா? நல்லா தித்துப்பா நல்லா இருக்குது. சரி நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். நல்லா ஊறிக்கிச்சுதா. அப்படி புட்டு பாவல் நடத்தி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. அவ்வளோ
அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. அப்பா இது வேணாமையா நல்லா தித்துப்பா, நல்லா ருசியாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாவு நல்லா ஊறிக்கிடுச்சு, இன்னும் பாவில் ஊற இன்னும் தித்துப்பாக இருக்கும். இது மாதக்கணக்கில் வச்சுருந்தாலும் கிடையாது. சீதாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு இருந்தால் கூட இது கிடையாது. நம்ம பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். ஆயா நான் கை என்ன ஆயிடுச்சு பாபு, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.